பொருத்தமாக நடக்க போகிறது அப்படின்னு நினச்சி சந்தோஷத்தோடு இருக்கார் சீதா பிராட்டியோட கூட. உடனே ராமபிரானை கூட்டான்னு கூட ராமபிரான் மட்டும் வர, சீத்தை கூட வரா. சீத்தை நீ இங்கே இரு, அவள் நியமனம் என்னன்னா என்ன தான் கூட்டிருக்கா, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னுட்டு ராமபிரான் இங்கே அப்பாவை பார்த்த உடனே கலங்குற, என்ன இப்படி இருக்காரே தோப்பனாருக்கு என்ன ஆயிடுத்துன்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகலைப்பா, உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினச்சார், சொல்கிறதுக்கு பயப்படுறாருன்னாரு. என்ன சொல்லணும்னு நினச்சா பயப்படுறாருன்னா இப்படி ஒரு நான் அவ்வளவு நான் மூர்க்கனா? ஒரு தந்தை மனசில் என்ன நினச்சான்னு ஒரு பிள்ளைகிட்ட சொல்கிறதுல என்ன பயம் இருக்குது அப்படின்னுட்டு ராமபிரான் சொல்கிறார். அம்மா நீங்கள் கூட எழுந்திருப்பேலே, நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு கேட்டா. அவள் கேட்ட உணர்வு தான் நான் சொல்கிறேன்னு அவள் சொல்ல ஆரம்பித்தா. அதில் தான் இளைய பெருமாளுக்கு கோபம் வந்தது. அப்போ கைகேயி சொல்கிறா, அப்பா சொல்கிற வார்த்தையை சொன்ன, அப்பா என்ன சொன்னாங்கிறத சொல்கிறேன்னா, ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய் உலகாழ்வது. ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய் உலகாழ்வது. சீதை கேள்வன் ஒன்றால் போய் வனமாழ்வது என புகன்று நின்றாள். தீயவை யாவையிலும் சிதந்த தீயாள், தீயவை யாவையிலும் சிதந்த தீயாள். ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால், ரெண்டு வரம் எனக்கு கொடுத்துருக்காருப்பா உங்கள் அப்பா, அது ஒரு வரத்தினால ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றால் என் சேய் உலகாழ்வது, பரதனுக்கு முடிசூட்டணும்னு சொல்லிட்டாருன்னுட்டா. அப்போ நான் என்னம்மா பண்ணுறதுன்னு அவன் கேட்டிருப்பான் போல இருக்கு. அதனால் நீ என்ன பண்ணணும்னு இப்போ 14 வருஷம் வனத்துக்கு போ, என் சேய் உலகாழ்வது. சீதை கேள்வன் ஒன்றால் போய் வனமாழ்வது என புகண்டு நின்றாள். நான் கம்பெனிக்கே கோபம் போல் இருக்கு. தீயவை யாவையிலும் சிறந்த தீயாள். தீயமான விஷயங்கள்லாம் தீயவையெல்லாம் ஒன்றா சேர்த்தா ஒரு சமட்டி ரூபம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கைகேயி இருந்தாலும், அதனால் தீயவை யாவையிலும் சிறந்த, அதுலேயும் சிறந்த தீயாள் அவள். அப்பேற்பட்டவள் அவருடைய வார்த்தை கேட்ட உடனே, அதை சொன்ன உடனே வரன் கேட்டார் இல்லையா, அவன் இப்படி வரன் கேட்டிருக்காரு, உங்கள் தகப்பனார் கொடுத்துருக்காரு. தகப்பனார் ராத்திரி ஃபுல்லாக கெஞ்சரர், நின் மகன் ஆழ்வார் நீ இனிது ஆழ்வாய், நிலமெல்லாம் உன்வசமே யான் தந்தேயே. நின் மகன் ஆழ்வார், உன்னுடைய பையனே ஆளட்டும். கைகேயி, ராமனை மாத்திரம் நீ காட்டுக்கு போக சொல்லாத, உன்னுடைய பையனே உன்னுடைய பையனான பரதனே ராஜ்யம் ஆளட்டும். நின் மகன் ஆழ்வார், நீயே இரு, சுகபோகத்தை அனுபவி, நான் உன்னை வேண்டாம்னு சொல்லல. நீ இனிது ஆழ்வாய், நிலமெல்லாம் உன் வசமே யான் தந்தேன். என் மகன் என் கண் எல்லா உயிர்கட்கும் நன்மகன், இந்த நாடு இரவாமை வேண்டுமென்றார். என் மகன் என் கண், என்னுடைய மகன் இருக்கானே, எப்போ அவ என் மகன் அவ சொன்னாலோ உடனே தசரதன் சொன்னாரா, என் மகனை நீ கேட்காத, என் மகன் என் கண், அவன் தான் என்னுடைய கண், அவன் என்னுடைய உயிர், என் உயிர். அது மட்டும் இல்லை, அயோத்தியில் இருக்கக்கூடிய யாரை வேணும்னாலும் கேளு, ராமனை போகிறதுக்கு ஒத்துக்க மாட்டா, ராமன் வனத்துக்கு போன்னு அனுப்புறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டா. ஆனால் இந்த ஒரு நாட்டுக்கு, இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்லவனை இந்த நாடு இழந்துட போகிறது. என் மகன் என் கண் எல்லா உயிர்கட்கும் நன்மகன், இந்த நாடு இரவாமை நல்கு என்றார் அப்படின்னு கேட்டுட்டா இல்லையா. இந்த சமயத்தில் இப்படி வரன்னு கேட்டுட்டார். உடனே இந்த விஷயம் தெரிஞ்ச இளைய பெருமாள் சீர்தாரம், அவர் எப்போதும் ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே. அனந்தம் பிரதமம் ரூபம், அனந்தமா அவருடைய பிரதமமான முதல் ரூபம் எதுன்னா அனந்தம், ஆதிசேஷன் பேர். அதனால லக்ஷ்மணஸ்ய ததः பரகா பலபத்ர திருதீயஸ்து கலௌ கஷ்சித். அப்ப அனந்தம் பிரதமம் ரூபம், பிரதமமான ரூபம் யாருன்னா அனந்தன், ஆதிசேஷன் தான் இளைய பெருமாள்.
லக்ஷ்மணஸ்ச ததப்பரஹா, அதுக்கப்புறம் எதுனா லக்ஷ்மணன் தான் ரெண்டாவது ரூபம். மூன்றாவது பலபத்ரன், அதாவது கிருஷ்ணனுடைய